வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 1 2022க்கான மேத் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை ஏற்கனவே வந்து பார்ட் 1 போட்டாச்சு. இப்போ வந்து பார்ட் 2 வந்து இன்னைக்கு பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. இப்போ வந்து இது மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல வர நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை பாருங்க. 4 எவ்வளோ 28. 28ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 27 கிடைக்குமா? அதே மாதிரி 8 5 40, 40ல் 2 போயிடுச்சுன்னா 38. அப்போ 9 6 54, 54ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 51. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த எண் 3ன் எதிர்பக்கமாக இருக்க முடியும். எந்த எண்? ஓகேவா? எந்த எண் 3ன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 நம்மளுக்கு எங்கே இருக்கு? இதில் தான் இருக்கு. ஓகேவா? இதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 6 5. இதே மாதிரி சேம் நம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எந்த நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்க முடியும்? 4. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்படி இல்லைன்னா இப்போ டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட்ஸோட சைடோட வந்து சம் பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் 2 இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போ இங்கே 3ன்னு சொல்லிட்டாங்களா? 3ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும்? 4. அப்போ ஆப்ஷன் 4ன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். இப்போ இங்கே 4 இருக்கா? அதோட ஆப்போசிட் என்ன வருது பாருங்கள்? 3. ஓகேவா? இப்போ இங்கே 2ன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7. அதே மாதிரி இங்கே 2ன்னா இங்கே 5 இருக்கும். ஓகேவா? இங்கே 5 இருக்கா? ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 5 + 2 7. அப்போது ஆப்போசிட் சைடை கூட்டினா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்போ 3ஓட ஆப்போசிட்டில் எதை கூட்டினா நம்மளுக்கு வந்து 7 கிடைக்கும்? 4 கூட்டினா 7 கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு என்ற எண்ணெழுத்து தொடரின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை எழுதிக்குங்க. C4X F9U I16R. ஓகேவா? இப்போ இது சிங்கிறது ஏபிசிடியில் எத்தனாவது எழுத்து? 3வது எழுத்து. ஓகேவா? அதே மாதிரி எஃப்ங்கிறது 6வது எழுத்து. ஐங்கிறது 9வது எழுத்து. தெரியலைன்னா நீங்கள் ஏபிசிடி ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே எக்ஸுங்கிறது 24வது எழுத்து, யூங்கிறது 21வது எழுத்து, ஆறுங்கிறது 18வது எழுத்து. ஓகேவா? இப்போ இது பாருங்கள். இது எப்படி இருக்குது? 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 வரணும். 25 வர மாதிரி எதிர 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த சைடு பாருங்கள். 3 6 9. இது வந்து 3 டேபிளில் வரதா இருக்கா? அப்போ 9க்கு அப்புறம் என்ன வரும்? 4 3 12. 12னா எந்த லெட்டர் வரும்? எல் வரும். ஓகேவா? எல்லோட நம்பர் தான் ஏபிசிடியில் நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது, இப்படி கவுண்ட் பண்ணும் பொழுது 12வது லெட்டர் என்ன வரும்னா எல். ஓகேவா? அதனால் இப்போ இங்கே எல்லுலே பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது பாருங்கள். 24 21 18. அதாவது 3 3 டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓகேவா? அப்போ இதில் 3 மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கும் 15. 15ங்கிறது எந்த எழுத்து? ஓ. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓவோட நம்பர் தான் 15. 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். அப்போ 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். M1 D1 T1 is equal to M2 D2 T2. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 180 15 12 ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 512 32. இங்கே எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியாது. அதை D2 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 3 12, 8 32. ஓகேவா? சாரி, இங்கே வந்து இது நீளங்கிறதுனால லென்த்னு வச்சுப்போம். L2, இங்கே வந்து L1ன்னு போட்டுக்கணும். ஓகேவா?
அப்போது இங்கே வந்து 180 இந்த சைடு வந்துடும். L1ங்கிறது 180, அப்போ இந்த சைடு வந்துடும். இங்கே வந்து இந்த 180 பதிலாக 512 போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 8 1 8. இதில் வந்து பாருங்கள் 51 எத்தனை 8 இருக்குது? 6 8 48, மிச்சம் எவ்வளோ? 3. 4 8 32. இப்போ இதை வந்து அகைன் வந்து 4 டேபிளில் பண்ணுங்கள். 16 4 64. இங்கே பண்ணிங்கன்னா நன்னாங்கு 16, மிச்சம் 2, 5 20. ஓகேவா? வேறு எது கேன்சல் பண்ணலாம்? இப்போ வந்து 3 1 3, 15 3 45. இப்போ இந்த 15ம் இந்த 15ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது? D2ஓடது 16 days, 16 நாட்கள் வரும். ஓகேவா? இந்த லென்த் மற்ற இதெல்லாம் சேமாக போடணும். இந்த லென்த்தை மட்டும் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கணும். இங்கே வந்து L2 போடணும், இங்கே வந்து L1 போடணும். ஓகேவா? இது மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்ட் ஆகும். ஓகே, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுற்றளவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 3A ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 180. அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 3 1s are 3, 6 3s are 18. இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 60 வருமா? இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? சமபக்க முக்கோணத்தின் அப்படின்னு பரப்பு கேட்குறாங்க. அதோட இப்போ ஏரியா என்ன ஃபார்முலா? சமபக்க முக்கோணத்துக்கு √3/4 இன்ட்டு A². √3யோட வேல்யூ என்ன? 1.732/4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன? 60. இப்போ A² இருக்கிறதுனால 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே 2 0 இருக்குல்ல, அதை உள்ளோட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருமா? இந்த 2 டிஜிட் தள்ளி வந்துருமா? அப்போ 100 அது இப்போ 2 0 வருது 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி வந்துடும். அப்போ 173.2 இன்ட்டு 6 எவ்வளோ? 36/4ன்னு வந்துடும். ஒரு நாள் நாங்கள் 9 நாள் 36. இப்போ இதை அப்படியே விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 2 18, மிச்சம் 1, 9 3 27, 27 1 28, மிச்சம் 2, 9 7 63, 65, மிச்சம் 6, ஒரு 9 9 9 ப்ளஸ் 6 எவ்வளோ? 15. இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு டிஜிட் வைங்க. ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா 2 டைம்ஸ் போட்டுக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ஓராண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A = P × 100 + R1 / 100 இன்ட்டு 100 + R2 / 100, 100 + R3 / 100 அண்ட் ஸோ ஒன்று போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இது வரைக்கும் போதும். ஓகேவா? எத்தனை வருஷம் கொடுத்துருந்தாலும் இதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ பிங்கிறது அசல். அசலோட வேல்யூ எவ்வளோ? 15,000 ரூபா. அதை போட்டுங்க. 100 + R1 எவ்வளோ? 15. அப்போ 100 + 15 எவ்வளோ? 115 / 100 இன்ட்டு 100 + R2 எவ்வளோ? 100 + இங்கே 20, 120 / 100, 100 + 25, 125 / 100. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். சரி, கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. 3 5 15, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 15 போட்டாச்சா? 2 5 10, இந்த 0 அப்படி போட்டுக்குங்க. இப்போ இதை 4வது டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுங்கள். 5 4 20, 4 3 12. ஓகேவா? இதை வந்து 5வது டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5, 2 5 10, மிச்சம் 2, 5 5
25. இப்போ வேறு என்னென்ன வேல்யூ இருக்குது? 3 9 இன்ட்டு 25 இன்ட்டு 115. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 5 45க்கு 5 மிச்சம் 4 9 2 18 18 ப்ளஸ் 4 22 இன்ட்டு 115. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க பாருங்கள். 1 1 5. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 25 2 I2 10 12 மிச்சம் 1 I2 10 10 1 11. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2 2 5 2 2ன்னு கிடைக்கும். இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 8 5 2. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதில் கிடைக்கிற வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்லேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வட்டி கிடைக்குமா? அமௌண்ட்டுங்கிறது அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்துருக்கு. நம்மளுக்கு இப்போ வட்டி மட்டும்தான் வேணும். அப்போ இந்த டோட்டலாக உள்ளதுலேருந்து இந்த அசலை மைனஸ் பண்ணிட்டா வட்டி கிடைச்சிருமா? அப்போது இதுலேருந்து 15,000 மைனஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 501. அப்போ 10,875. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் 25,875 மைனஸ் 15,000. இதை பண்ணிங்கன்னா 10,775 கிடைக்கும். அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8,000க்கு 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன தெரியும்? பிடிஆர் பை 100. ஓகேவா? இப்போ 2 தனித்தனி வட்டி இருக்குது, அது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை P1 T1 R1 P2 T2 R2 பை 100 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? இப்போ P1 எவ்வளோ? 6,000 ரூபாய் இன்ட்டு Tங்கிறது வருஷம் எவ்வளோ? 5 வருஷம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 4% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு P2 எவ்வளோ? 8,000 ரூபாய் 3%. 8,000 ரூபாய் 3% இன்ட்டு D2 ஆண்டுகள்ங்கிறது தான் டி தான் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 100. இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இங்கே 3 0, இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3 1 3 7 3 6 1 4 4 2 4 8. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ T2ஓட வேல்யூ என்ன? 5 ஆண்டுகள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். A/B 2:3, B/C 2:4, D/D 2:5 எனில் A/Dக்கு சமமான விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு A/D தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D போட்டோன்னா என்ன கிடைக்கும்? BB கேன்சல் ஆகிடும், CC கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? A/D கிடைச்சிருமா? இப்போ அதே மாதிரி இந்த விகிதம் போடுங்க. இப்போ 2/3 இன்ட்டு 2/4 இன்ட்டு 2/5. ஓகேவா? இதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 2 கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2 3 5 15. அப்போ 2:15. இதை இப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் வராத மீதம் உள்ளதான் A/D. அடுத்து கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகமாகும். மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பு 12. அவ்விரு எண்களின் ஒரு எண்ணானது 36 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க?
மீ பெரு பொதுக்காரணியின் மதிப்புனா இது வந்து HCF. HCF என்ன சொல்லியிருக்காங்க, 6ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மீச்சிறு LCM என்ன சொல்லியிருக்காங்க, சாரி 6 இல்லை 12. மீ பெரு பொதுக்காரணி மதிப்பு 12. ஓகேவா. அடுத்து LCM என்ன சொல்லியிருக்காங்க, மீச்சிறு பொதுமடை மதிப்பானது அவ்விரு எண்களின் மீ பெரு பொதுக்காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 இன்ட்டு HCF. ஓகேவா. அப்போ 6 இன்ட்டு 12 எவ்வளோ, 72. ஓகேவா. நம்மளுக்கு என்ன தெரியும், LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு தெரியுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ இதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு LCM என்ன, 72, HCF என்ன 12, ஒரு நம்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், எக்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஒய் வேணா எடுத்துக்கலாம், 36. இப்போ நம்மளுக்கு இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க, ஒய் தான் தெரியாது. ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 12 12, 3 12, 36. இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3, 2 3 6, மிச்சம் 1, 4 3 12. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 24. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்து இது மாதிரி 2 கொடுத்துட்டு ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா காண்க, HCF கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் இந்த இதில் வந்து எதை காமனாக எடுக்கலாம், இப்போ 6 காமனாக எடுக்கலாமா. எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், x³ மைனஸ் 30x 30 இல்லை 6 5s are 30, அப்போ 5x² ப்ளஸ் 6 வெளில எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், இங்கே 10x மைனஸ் 6ஆல் 40 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 6 48, அப்போ 8. ஓகேவா. அதே மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷனில் எதை காமனாக எடுக்கலாம், 3 காமனாக எடுக்கலாமா. எடுத்துட்டிங்கன்னா x³ மைனஸ் இதை எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 இப்படி கிடைக்கும். ஓகேவா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். பெருசாக உள்ளதை உள்ள எடுத்துக்கங்க. x³ நான் 1, இங்கே இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், முன்னாடி உள்ள நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 மைனஸ் 5 10 மைனஸ் 8. அதே மாதிரி இதில் உள்ளதை இந்த சைடு எழுதுங்க. 1 மைனஸ் 4 7 மைனஸ் 6. ஓகேவா. இப்போ இதில் வந்து 1ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 4 7 மைனஸ் 6ன்னு கிடைக்குமா. இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 கேன்சல் ஆகிடும். இப்போ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன் என்ன, மைனஸ். 10ல் 7 போச்சுன்னா 3, 8ல் 6 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ்னு கிடைக்குது. ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ தான் இருக்குது, ஆனால் இங்கே 4 இருக்குது. அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து உள்ளே எழுதிக்கணும், இதை வெளியில் எழுதிக்கணும். 1 மைனஸ் 4 7 மைனஸ் 6, அப்போ மைனஸ் 1 3 2. ஓகேவா. இப்போ இதில் எழுதியாச்சு. இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் 1ன்னு வரும். ஓகேவா. அப்போ இன்னொரு தடவை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 1 இன்ட்டு 1 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2. ஓகேவா. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ். அப்போ இது மைனஸ் ஆகிடும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகேவா. இப்போ இது கேன்சல் ஆகிடும். 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் 1. இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஆகிடுச்சா. சாரி, இங்கே வந்து மைனஸ் போட மறந்துட்டேன். இங்கே மைனஸ் இருக்குல்ல, அதை இங்கே போட மறந்துட்டேன். அப்போ ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இப்போ இங்கே ஒரு மைனஸ் வரும்பொழுது இது மைனஸில் இருக்கும். அப்போ 7 - 2 5. அப்போ இந்த 6 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. ஓகேவா.
இப்போ அகைன் வந்து 1ஆல் கேன்சல் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1ஆல் பண்ணால் தான் இது கேன்சல் ஆகும் இந்த வேல்யூ. இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 3 -2ன்னு கிடைக்கும். அகைன் நம்ம இப்போ மைனஸ் பண்ணோமா, இது ஃபுல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், இப்போ இது கேன்சல் ஆகிடும். 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 2 போச்சுன்னா -4. இது எப்படி இருக்குது? லாஸ்ட் 2 டேர்ம். அப்பாவது இந்த ஈக்குவேஷனில் லாஸ்ட் 2 டேர்ம் என்ன? ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? 2x -4ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? x -2ன்னு கிடைக்குமா? ஓகேவா? இதை வந்து நம்ம இப்போ உள்ள வச்சுக்க போகிறோம். ஏன்னா இங்கே 2 வேல்யூ தான் இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அகெயின் வந்து இந்த அதை எக்ஸுங்கிற இடத்துல கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1 -2ன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் இங்கே இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே எழுதிக்கோங்க. அப்போ -1 3 2. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணணும். நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். இதில் வந்து 1 கிடைக்கும், இங்கே 2 இருக்குது. ஓகேவா? அகெயின் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 -2ன்னு வரும். இப்போ இங்கே வந்து மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். சரி, இங்கே இங்கே 2, இது வந்து -2. ஓகேவா? சரி, இது -2. சாரி, அப்போ இங்கே என்ன வரும்? ஏன்னா இங்கே -2 தான் இருக்குது பாருங்கள், -2. அப்போ இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0 கிடைக்கிறதுக்கு முன்னாடி வர வேல்யூ தான் இதோட HCF. சாரி, இதோட HCF. அப்போ இந்த இடத்துல என்ன? இது லாஸ்ட் 2 டேர்ம் என்ன? ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வேரியபிள். அப்போ 1 × x x -2. இது ஒரு HCF. அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருக்கோம்ல, இப்போ 6க்கும் 3க்கும் வந்து HCF கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? காமன் டேர்ம் என்ன இருக்குது? 3 2 1 வந்துடும். இப்போ இதை நம்ம பண்ண முடியாது. அப்போ இதோட HCF என்ன? 3. அப்போ 3 × x -2. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. இதில் ஏதாவது காமனாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல 1ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து 6ஐ காமனாக எடுக்கலாம், இதுலேருந்து 3ஐ காமனாக எடுக்கலாம். எடுத்தாச்சு. நீங்கள் இப்படியே வந்து எழுதி கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். x³ 5x² வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதில் கஷ்டமாக இருக்குமேன்ட்டு தான் நான் வந்து ஜஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். முன்னாடி உள்ள நம்பர்ஸை மட்டும் எடுத்துட்டு எந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே இங்கே இருக்க நம்பர் பெருசாக இருக்கணும், இங்கே உள்ளது சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்பி இந்த நம்பரை உள்ளே போட்டு இந்த நம்பரை வெளியில் போடணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு வரோம். அகைன் இங்கே சின்னதாகிடுது, இங்கே பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இதை உள்ளே போட்டு இங்கே உள்ள நம்பரை வெளியில் போடணும். அது அப் டு எது வரைக்கும் செய்யணும்? நம்மளுக்கு 0 வர வரைக்கும் செய்யணும். 0 வர வரைக்கும் செஞ்சுட்டு இந்த சைடில் என்ன இருக்கும்? அதான் இதோட HCF. ஓகேவா? இப்போ லாஸ்ட் 2 டேர்ம்ங்கிறது எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே 1 இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 × x எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், -2. அப்புறம் இது ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து HCF கண்டுபிடிச்சோம்னா 3. அப்போது x -2. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சுருக்குகன்னு இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்கெட்டு, இது வந்து பினா ப்ராக்கெட்டு, ஓங்கிறது ஆஃப்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இந்த அடிஷன் சப்ராக்ஷன் நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் வராது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், 100 ப்ளஸ் டிவிஷன் தான் இங்கே இருக்கா, இது வந்து செப்பரேட் டேர்மாக இருக்குது, அதனால நம்ம இதையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 8/2 என்ன? 4 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட் பண்ணணுமா? ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? இப்போ வந்து 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -3. 3 2s are 6. இப்போ 6 - 3 எவ்வளோ? 100 + 4 + 6ல் 3 போச்சுன்னா 3 =
104, 107. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.